Hey guys, and இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ரீசெண்டா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்திருந்தோம். ஆக்சுவலி டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கறனால டிசம்பர் மந்த் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்லோவா இருக்கும். சோ அதனால பெருசா வந்து ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கறனால கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். சோ அதனால பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். சோ அதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு. சோ அதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சொல்லணும் and எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறனால தான் and இந்த வீடியோ மெயினா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணது வந்து 4ஆம் தேதி, அதாவது மண்டே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்டா 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த மாசத்துல. ஸோ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து 1ஆம் தேதி வர்றதுனால அன்னைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் டேஸ். நார்மலா வெள்ளிக்கிழமை பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. பட் 1ஆம் தேதிங்கிறதுனால ஒரு நியூஸ் இருந்ததுனால நமக்கு நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. நம்மளுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ போஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு ஈவினிங் அந்த டைம்லேயே நமக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் ஒரு 2-3 கமெண்ட் இருக்குது. சோ அது எல்லாமே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. இந்த கமெண்ட வந்து எல்லாரும் பார்த்துட்டு தப்பா ட்ரேடிங் வந்து நினைச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சோ மெயினா இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். இந்த மாதிரிலாம் வந்து பாசிபிளா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்துறலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருத்தர் வந்து 50,000 வந்து இன்ட்ராடேல வந்து ஆல்ரெடி இந்த மாசம் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அவரோட கேபிட்டல் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மேபி அவரோட கேபிட்டல் அதிகமா இருக்கலாம், இல்ல அவர் வந்து கம்மியான அமௌண்ட் வச்சு இவ்வளவு ப்ராஃபிட் வந்து 2 நாள்ல, ஓகேங்களா, அதாவது 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நான் வந்து 4ஆம் தேதி அதுக்கு அடுத்து வீடியோ கொடுத்திருக்கிறேன். சோ அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. சோ மேபி அவரோட ஃபண்ட் வந்து 50,000 இருக்கலாம், இல்ல 1 லட்சமா இருக்கலாம். அவரோட கேபிட்டல் சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த அமௌண்ட வச்சு இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருந்தாரு அப்படினா அது கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் மெத்தட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் மெத்தட்ல ஒரே நாள்லயே நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கேபிட்டல் வந்து டபுள் தி அமௌண்ட் அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? சோ அவரோட கேபிட்டல் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா அதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவும் நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். மொத 15 நாள் நீங்க ட்ரேடிங் பண்ணனும் அப்படினா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சோ இந்த வீடியோல வந்து அவர் வந்து அது கூட சேர்த்து நீ உருட்டு ப்ரோ அப்படி போட்டுருந்தாரு. சோ என்னோட கருத்தை நான் வந்து அதுல கொடுத்திருந்தேன். சோ அடுத்து வந்து ரெண்டாவது கமெண்ட் பாத்தீங்கன்னா நேம் வந்து அதுல கொடுக்கல. சோ நான் அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்கிறேன். சோ அவர் வந்து என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, என்னையா சொல்ற, இந்த மந்த் தான் 80% மேல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு தப்பா வீடியோ போடாத ப்ரோ, ட்ரெண்ட் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டுக்கே தெரியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா மறுபடியும் அதுதான் கேட்கிறேன். 2 நாள்ல, அதாவது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமை இந்த வீடியோ போட்டிருக்கேன். போட்டோன்னே இந்த சாட்டை வந்து அவர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த கமெண்ட வந்து போடணும் அப்படின்னா இந்த 2 நாள்ல 80% அவள ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல ட்ரேடர் கிடையாது. சோ ஒரு அக்ரெசிவா எடுத்து மேபி அவர் ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லனா இந்த கமெண்ட போடணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா போட்டு விடலாம். ஓகேங்களா? சோ கமெண்ட் வந்து யார் வேணாலும் போடலாம். இப்போ இந்த கமெண்ட போட்டவருக்கு நான் வந்து ஒன்னு சொல்றேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க உங்களோட ப்ரூஃபோட காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டு நான் ஒரு வீடியோவும் கண்டிப்பா போட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட்ங்கிறது வந்து பெருசா நம்மளால எடுக்க முடியாது. அது வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் மெத்தட் கிடையாது. நான் அதான் மறுபடியும் சொல்றேன். மேபி அவர் வந்து ஒரு 80% எடுத்திருந்தா கூட அகைன் அதுக்கு அடுத்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரேடிங் மெத்தடுக்கு ஒரு ப்ராப்பர் ரூல் இருக்கணும். சோ அதுபடி கரெக்ட்டா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா ட்ரேடிங்ல பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ட்ரேடிங்குள்ள வாரீங்க. சோ அதனால இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரேடிங்ல 2 நாள்லயோ 10 நாள்லயோ ஏன் ஒரு மாசத்துல கூட உங்களோட அக்கவுண்ட் வந்து டபுள் தி கேபிட்டல் வருது அப்படின்னா சில மார்க்கெட் மொமெண்டம்க்கு தகுந்த மாதிரி பெரிய மொமெண்டம் கிடைச்சா மட்டும்தான் அது பாசிபிள். ரொம்ப 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 ரேர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒருத்தர் வந்து இத பத்தி கொஞ்சம் தெளிவா ஒரு வீடியோல வந்து பேசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கமெண்டோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய கமெண்ட் வந்திருக்குது. பட் நம்ம இந்த கமெண்ட்லாம் நமக்கு ரீப்ளை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கமெண்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ எதுக்கான இந்த ரீசன், அதாவது டிசம்பர் மந்த் வந்து பெருசா ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, டிசம்பர் மந்த் வந்து கிறிஸ்மஸ் டைம். ஓகேங்களா? அதாவது இப்போ லண்டன், நியூயார்க் இது எல்லாமே வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது அங்க வந்து உங்களுக்கு பேங்க்ஸும் லீவா இருக்கும், அதே சமயத்துல ட்ரேடிங்கும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. கண்டிப்பா சைட்வேஸ் தான் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது, பட் நிறைய பாசிபிள் இருக்கு. இப்போ எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜிலயுமே நாங்க வந்து 2022 பேக் டெஸ்டிங் பண்ணும்போது எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே ஸ்லோ தான். ஓகேங்களா? இப்போவாது பரவாயில்ல, அதாவது 2023 இந்த டிசம்பர் வந்து பரவாயில்ல. இப்போ எங்களுக்குமே எங்களோட ஸ்ட்ராட்டஜில வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% கிட்ட
ப்ராஃபிட் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஆனா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா பெருசா ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல பெருசா ப்ராஃபிட் கிடைக்காது அப்படிங்கறனால நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கல பெருசா. சோ இந்த ரீசன்னால தான் நம்ம வந்து அதை கொடுத்திருந்தோம். சோ டிசம்பர் மந்த் வந்து பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. அப்படியே மூவ்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல சைட்வேஸ்ல ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரேடிங் எல்லாமே ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முன்னாடி நடந்த விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பேட்டர்னா இருக்கட்டும், நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இது எல்லாமே முன்னாடி உள்ள மார்க்கெட்ல செக் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அப்படிங்கும்போது முன்னாடி 2022ல மார்க்கெட் ஸ்லோவா இருக்கும்போது 2023ல நாங்க வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்றோம். இல்ல நான் பண்ண தான் செய்வேன், அது உங்களோட விருப்பம், தாராளமா பண்ணலாம். இப்போ இது வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த வீடியோ நான் அதுதான் சொல்லியிருந்தேன். சோ இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல பெருசா என்ட்ரி கவர் பண்ண முடியாது. அந்த ரீசன்னால தான் இன்ட்ராடேயும் ஸ்கேல்பிங்கும் பண்ண வேண்டாம், நீங்க பொசிஷனல் எடுக்கணும் தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. சோ அதனால நீங்களும் இந்த டிசம்பர் மந்த் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னும் டைம் இருக்குது டிசம்பர் மந்த்ல, பட் இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஸ்பீடாவும் மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம இப்பவே ரொம்ப தெளிவாலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு அசம்ஷன் தான் ஓகேங்களா. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து இந்த தெளிவான ஐடியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். சோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஐடியா கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.